கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய புண்ணிய நாமத்தினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாகி பெருக கடவுது என்ற வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மற்றும் வாழ்த்துக்கள் மற்றும் ஈரோடு ஐக்கியத்தாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய நீடித்த கிருபை தயவு சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு மீண்டும் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தில் நம்மை நடத்தி உள்ளதை நாம் உணர்ந்து மீண்டுமாக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு அருமை இரட்சகர் மூலம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமது நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்து கொண்டு இந்த நாளில் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் வகையில் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். பிரியமானவர்களே, சகோதரர் அறிவித்த வண்ணம் இன்றைக்கு ஒரு 2 பாடங்கள் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறோம். தனித்தனி பாடங்கள் கிடையாது. இது ஒரு தொடர் பாடத்தினுடைய 2 பாகங்கள். நாம் இன்று பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்தவ தாற்பரியங்கள், கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸ். கிறிஸ்தவ தாற்பரியங்கள், கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸ். பிரியமானவர்களே, தேவனுடைய அர்ப்பணித்த ஜனங்களாக இந்த நெருக்கமான பாதையில் நமது அர்ப்பணிப்பை நிறைவேற்றும் விதமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம் அனைவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, நோக்கம் என்ன, குறிப்பாக நமது உடன் அங்கங்களின் விஷயத்தில் என்று பார்க்கும்போது நல்ல நோக்கங்களே நமக்கு இருதயத்தில் எப்போதுமே இருக்கு. அதாவது நாம் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு நன்மையவே செய்யணும். நாம் எல்லாருமே விரும்புகிறோம். உடன் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் இருக்கணும் என்று தான் நாம் எல்லாருமே அங்கு விரும்புகிறோம். நாம் யாருக்குமே இடரல் செய்யணும் என்று நாம் விரும்புவது அங்கு இல்லை. ஸோ நல்லதை நினைக்கிறோம், நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்று தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் யதார்த்தமாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன நடக்குது? இப்படி நல்ல நோக்கங்களோடு நல்லதை செஞ்சு ஆசீர்வதிக்கணும்னு நாம் நினைக்கிறோம், அப்படியாகவே நம்மை நடப்பித்து கொள்ளுகிறோம் இந்த பாதையில். ஆனால் நிறைய சமயங்களில் மற்றவர்களினால உடன் அங்கங்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, இயல்பாக நடக்குது. நாம் இருதயத்தில் நினைப்பது, நம்முடைய யோசனைகள் கேள்விக்குள்ளாகிறது நாம் அங்கு பார்ப்போம். அல்லது சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நாம் ஏறெடுக்கக்கூடிய கிரியைகள் அல்லது பிரயாசங்கள் கூட நிறைய சமயங்களில் தவறாக அங்கு பார்க்கப்பட்டுடுது. அப்போ சகோதர சகோதரிகள்னால தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறோம். நம்முடைய பிரயாசங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது. கண்டிப்பாக அது நமக்கு ஒரு மனதளவில் ஒரு காயத்தையே நமக்கு அங்கே கொண்டு வருது, ஹர்ட் ஆயிடுறோம் இல்லையா? நல்லதை நினைத்தோமே, நல்லதை பேசினோமே, நல்லதையே நாம செய்தோமே, ஆனாலும் ஏன் தவறாக புரிந்து கொண்டாங்க? ஏன் என்னுடைய நோக்கங்களை தவறாக சித்தரிக்கிறாங்க? ஏன் என்னுடைய செயல்களை பற்றி தவறான தீமையான பேச்சு அல்லது பார்வை போகுது? அப்போ கண்டிப்பா இந்த போன்ற சமயங்கள்ல நமக்கு மன வருத்தம் ஏற்படுவது இயல்பு. காயப்பட்டவர்களாக அங்க ஆயிடுறோம். ஆனா அது சமயத்துல யாராவது நம்ம கிட்ட நீங்கள் ஏன் அப்படி யோசிச்சீங்க, பேசுனீங்க, இதை ஏன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நம்ம இடத்துல விளக்கம் ஏதாவது கேட்டால் நம் தரப்பில் கண்டிப்பாக நாம் என்னதான் சொல்லுவோம்னா, இல்லை, நம்முடைய யோசனையோ பேச்சோ நம்முடைய செயலோ
சத்தியத்தின்படி தான் நான் வந்துட்டு முயற்சித்துட்டேன். என்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று தோன்றினதோ, நீதி என்று தோன்றினதோ, அன்பு என்று தோன்றினதோ அதைத்தான் நான் செய்தேன். அதே சமயத்துல தேவனுடைய பார்வையில எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுயாதீனம் இருக்கு. அந்த சுயாதீனத்தை நல்ல விதத்துல தான் நான் பயன்படுத்தினேன். ஒருவேளை இந்த காரியத்தை ஏன் நீங்க இப்படி செய்தீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா அதுதான் என்னுடைய தனித்தன்மை இல்லையா? நான் அப்படிதானே பேசுவேன், என்னால் அப்படிதான் பேச முடியும். அதுதான் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி. பாருங்களேன், இப்ப நான் சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப முக்கியமா. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரியே சகோதர சகோதரிகள் கிட்ட உச்சரிக்க மாட்டோம், பேச மாட்டோம். ஆனா நம்ம பேசி வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் என்னவோ இந்த வார்த்தைகளின் அடிப்படையில தான் அங்கு இருக்கும். சத்தியத்தின்படி தானே என்னுடைய செயல் இருந்துச்சு, என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதானே நான் அங்க செய்துட்டேன். இதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு இல்லையா, சுயாதீனம் இருக்கு இல்லையா, இது என்னுடைய தனித்தன்மை இல்லையா? ஆனாலும் ஏன் நான் தவறாக அங்க புரிந்து கொள்ளப்பட்டுட்டேன்? ஏன் சகோதர சகோதரிகள் என்ன குறித்து தவறாக பேசிட்டாங்க? அன்பானவர்களே, இப்படியாக நாம சொல்வதற்கு அதிக வாய்ப்பு இல்லையா? சுயாதீனம் இருக்கு இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மை உடன் சகோதர சகோதரிகள் இப்படியாக பார்ப்பது இயல்பு என்று சொல்லும் பொழுது அதே தவறத்தான் நாமும் கூட உடன் சகோதரி சகோதரிகள் விஷயத்துல செய்துறோம். ஏதோ அவர்கள் நம்மை இப்படி பார்க்கறாங்க, இப்படி நினைத்துக்கிறாங்க என்பது மாத்திரம் இல்லை, நாமும் கூட அநேக தருணங்கள் என்னதான் பண்ணிடுறோம், சகோதர சகோதரிகளை அவங்களுடைய நோக்கங்களை, அவங்களுடைய வார்த்தைகளை, அவங்களுடைய செயல்களை தவறா புரிந்துக்கிறோம், தவறா பார்த்துடுறோம். அதன் மூலம் அவர்களை நாம் என்ன பண்ணிடுறோம், நாம கொஞ்சம் கஷ்டமும் அங்க படுத்திடுறோம். ஸோ நமது ஆவிக்குரிய ஜீவியத்துல பிரியமானவர்களே, இது போன்ற ஒரு கடின சூழல்கள் நம்ம தவிர்க்க முடியாது. இது நமக்கு சோதனையாக இருக்கும், ஒரு பெரிய சவாலாக கூட நமக்கு அங்க இருக்கும். ரொம்ப முக்கியமா நம்முடைய உறவுகள் மத்தியில், அப்படின்னா விசேஷமாக தனித்தனியா நம்ம சகோதர சகோதரிகிட்ட அல்லது ஃபேமிலியில அல்லது நம்ம தேவனுடைய ஊழியத்தினுடைய பாதையில இது போன்ற சூழல்களை நம்ம அங்க எதிர்கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, ஏன் இப்படி இருக்கு என்பதுதான் நம்முடைய தியானம். அப்போ கண்டிப்பா இது போன்ற அனுபவங்கள் என்பது இந்த பாதையில ஒரு உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு தவிர்க்கலாம் முடியாது. இது குவைட் நேச்சுரல். அது நம்ம அப்படி சொன்னா நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லோருக்கும் இது போன்ற அனுபவங்கள் நேரிடுது. யாருமே இது போன்ற அனுபவங்கள் இல்லாம இல்லை. அதனால இந்த அனுபவங்களை நம்ம வினோதமா கூட அங்க பார்த்திடக்கூடாது. ஆனா ஒரு நல்ல முயற்சி நாம் எடுக்கலாம். மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும், நானும் மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும், சகோதர சகோதரிகளோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவுல இது போன்ற சூழல்களை நம்ம தவிர்ப்பதற்காகவும் நாம சில முயற்சிகள் அங்க எடுக்கலாம். அந்த முயற்சிகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில, நமது ஐக்கியத்துல, நமது ஊழியத்தின் பிரயாசங்கள்ல என்று சொல்லி இது போன்ற அனுபவங்கள் ஏன் வந்திடுது, ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு என்று சொல்லி சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல வேண்டும், நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்திடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல
நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு சத்தியத்தை அறிந்த ஜனங்கள், சில சத்தியத்துல அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, வாழ்ற ஜனங்கள் ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல மேலெழுந்த வாரியாக நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல நம்முடைய அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதையில நமது ஐக்கியத்துல நமது ஊழியத்தின் அந்த பிரயாசங்கள்ல அனுதின வாழ்க்கையில போன்ற அனுபவங்கள் ஏன் வந்துடுது பண்ணுவதற்கு ஏன் தவிர்க்க முடியல அப்படின்னா, வேதத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அறிந்த ஜனங்கள், சில அருமையான கருத்துகள்
கான்டெக்ட்ல இந்த கிறிஸ்தவ தாற்பயங்களாக அல்லது கருத்துக்களாக சற்று முன்பு பகிர்ந்து கொண்ட அந்த கருத்துக்களில் முதலாவது நம்ம தியானிக்க போவது சத்தியம். ஆனா சத்தியம் நம்ம எந்த கோணத்துல பார்க்கலாம் அப்படின்னா, பார்க்கறது ரொம்ப முக்கியம்னா நமக்கான ஒரே அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய வரலாற்றை அறிந்து சத்தியத்துல நடக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளாக. ஆனா சத்தியத்தை நாம எப்படி நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய ஜீவிதத்துல பார்க்கணும், நமக்கான புரிஞ்சிருக்கணும், பயன்படுத்தணும் என்று சொன்னா இந்த சத்தியம் மாத்திரமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாம பயன்படுத்துவதற்கு ஏதுவான அதாவது தேவனுடைய நாம பெற்றிருக்கக்கூடிய ஒரே அதிகாரமாக சத்தியத்தை பார்க்கணும். சத்தியத்தை எதை செய்தாலும் பார்க்கணும், வாழ்க்கையில குடும்ப பயன்படுத்தணும் செய்தோம் என்று அல்லது மறுக்கிறோம் என்று சொன்னாலும் இதனால செய்யறோம், இதனால செய்ய மறுக்கிறோம், செய்வதற்கோ செய்யாமல் போவதற்கோ அதிகாரம் என்பது எங்கிருந்து நாம பெற்றுக்கொண்டோம்னா வார்த்தை அனுமதி நமக்கான ஒரே அதிகாரம் என்ற ரீதியில பார்க்கணும், புரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணணும். ஒருவேளை அழைத்து தெரிந்து கொள்ளுதலை உறுதி செய்து கொள்வதற்கு எதுவாக இந்த பாதையில முன்னேற வேண்டும். ஆதார வசனங்கள் ரொம்ப பரிச்சயமான வசனங்கள். யோவான் 8:32, யோவான் 17 அதிகாரம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வசனமே ரொம்ப பரிச்சயம். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் நமக்கு எந்த அளவுக்கு கிளியர்னா, எந்த அளவுக்கு ரொம்ப யோவான வசனம். இந்த வசனங்களை வைத்துதான் விடுவித்து இல்லையா எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அப்படி கேட்கும் பொழுது ஒவ்வொரு உபதேசத்திலையும் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, அது இந்த வசனங்களை தெளிவாக நம்ம பயன்படுத்தணும். இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தெளிவா பயன்படுத்தணும். இருந்து நம்ம அங்க இருக்க சத்தோ அறியாமையோ அதுல இருந்து நம்மை இந்த சத்திய வார்த்தைகளை பயன்படுத்தி இதுல உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மை நம்ம கேள்வி இந்த வசனங்கள்ல என்ன ஒரு கருத்து நமக்கு தெளிவா பண்ணுதோ அந்த கருத்தின்படியே இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்லது பாபிலோனை விட்டு வெளியே வந்தது, அதுல இருந்து நம்மை அர்ப்பணித்து தேவன் அதை அங்கீகரித்து அவருடைய உலக பிள்ளைகளாக நிமித்திட்டு இந்த பாதையை நம்ம ஏற்றுக்கொண்டது, அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா இப்போ வளரணும், தேவன் எதிர்பார்த்த குணலட்சணங்கள் நமக்குள்ள வேறொன்று செய்யணும். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வசனங்களை இந்த ரீதியில நம்ம பயன்படுத்தணும். அல்லது ஏதோ அறியாமை வருவதற்கு மாத்திரமே இந்த வசனம். ஆனா என்னுடைய பர்சனல் சாங்டிஃபிகேஷனுக்கு இது பார்க்கல, என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தமாக்குதலுக்கு இந்த வசனத்தை நான் பயன்படுத்துறேன். என்னுடைய குடும்பத்துல இந்த வசனம் நான் பயன்படுத்துறேன்.
ஏன்னா குடும்ப இந்த ரீதியில நம்ம பயன்படுத்த இந்த வசனங்களின்படி என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்துல உடன் அங்கத்தினர்கள் உறவுல ஊழியத்தின் பாத நான் அப்போ ரொம்ப பேசிக்கா தோணலாம். ஒருவேளை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும், புதிய வாக்கியமே சத்தியம். நண்பர்களே, இன்னைக்கு புதிய சக்திகளாக என்னுடைய வளர்ச்சியின் பாதையில போய் கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கான முயற்சியில இந்த வசனத்தின் பாதையெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன். ரொம்ப பேசிக்கா தோணலாம். பாடத்துல பெரிதாக நம்ம எதுவும் பேச போறதில்லை. சில வசனங்கள், அந்த வசனங்களை வச்சு ஃப்ரூட்டை நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்த ஒரே அதிகாரமாக புரிந்து கொள்ளணும். பின்பு அந்த அதிகாரத்தை எப்படி கரெக்டா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளணும். ரொம்ப எளிமையான ஒரு விதத்துல முதலாவது வாசிக்கலாம் ஒரு வசனம். சங்கீதம் 97:11. பாடத்துல பெரிதாக நம்ம எதுவும் நினைக்கணும். லேப்டாப் ஆகல. அந்த வசனங்களை வச்சு ஃப்ரூட்டை நம்ம வாழ்க்கையில 7:11 செம்மையான எல்லைக்காருக்காக மகிழ்ச்சியில் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான வசனம். முதலாவது வெளிச்சம் பற்றி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது சத்திய வெளிச்சம், லைட் ஆஃப் ட்ரூத். அது யாருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. செம்மையான வெளிச்சம் சத்தியம் என்று சொல்லும் பொழுது அந்த சத்தியம் யாருக்காக மாத்திரமே அப்படின்னா வெளிச்சம் நீதிமானுக்காக மாத்திரமே. இது சத்திய வெளிச்சம். நீங்க நான் அந்த சத்தியத்தை நமது அர்ப்பணிக்கும் ஜீவியத்துல இந்த பாதையில நமக்கான வெளிச்சமாக நம்ம அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த வசனம் ஒருவேளை நாம பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சத்திய வெளிச்சத்தை எப்படியாக பார்ப்பதற்கு நாம் அனுமதிக்கணும்னா எல்லாருக்கும் சத்தியம் என்று எதை நம்புறோமோ, எதை கையில பெற்றிருக்கிறோமோ, எதை தியானிக்கிறோமோ எல்லாருக்கும் எல்லாம் இந்த வசனத்துல பார்க்கும்போது ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கணும். அனுமதிக்கிறோம். நாம அந்த வகுப்பார்ல இருந்து நீங்க நான் தேவன் பார்வையாக பார்ப்பதற்கு நாம் அனுமதிக்கணும்னா ஒருவேளை வீட்டில் நாம போய் பார்த்தா சத்தியம் என்று எதை நம்புறோமோ சத்தியமானது தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வசனத்துல பார்க்கும்போது ஒருவேளை ரீதியில் துன்மார்க்கில் எவரேனும் சத்தியத்தின் ஒரு பகுதியை பற்றின அறிவை அந்த ஏதாவது சத்தியத்தினுடைய ஒரு பகுதி வேணா அவங்க ஒருவேளை ஆனாலும் அவர்கள் அதை நிச்சயம் இழந்து விடுவார்கள் என நாம எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வகுப்பா அது நம்ம இந்த சத்தியம் ஒருவேளை இன்னைக்கு நாம பெற்றிருக்கிறோம். எல்லாருக்கும் சிக்கிடாது, எல்லாருக்கும் தேவன் கொடுப்பது கிடையாது. ஒருவேளை தேவனுடையவர்களா அல்லாதவர்கள் இந்த சத்தியத்துல ஏதாவது ஒரு சின்ன பகுதியை பெற்றுக்கொண்டாலுமே நிரந்தரமாலாம் வைக்க முடியாது, இழந்தே போயிடுவாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு சத்தியம் நாம எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த பாதையில பிரவேசித்ததுல இருந்து இதுவரைக்கும் அந்த சத்தியம் நமக்கு இருக்குது. நாளுக்கு நாள் அதுல வளர்ந்து பெறுகிறவர்களாக இருக்கிறோம்னா நாம அந்த விசேஷித்த வகுப்பாராக நம்ம உணர்ந்து தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். அது பாருங்க, அடுத்த ஒரு பாயிண்ட்ல நம்ம சொல்லும் போது அப்படியாக அந்த சத்தியம் இருப்பதினால கர்த்தருக்கு அடுத்தபடியாக இந்த உலகம் அனைத்திலுமே சத்தியமே விலையேற பெற்றதாக இருக்கிறது. தேவனுக்கும் நம்முடைய அருமையான ரசிகர்களுக்கும் அடுத்தபடியா சத்தியமே விலையேற பெற்றதாக அங்க இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா எதற்கும் முன்னால வருது சொல்லுங்க, கரெக்டா? தேவன் கர்த்தரையே
அவங்களுக்கு அடுத்தபடியா நமக்கு விலையேற பெற்றது precious-னா அப்படிங்கும் போது இங்க hierarchy அந்த ஒரு வரிசையில எதற்கு முன்னால சத்தியம் வந்து அடுத்தபடியா சகோதர அதை நோட் பண்ணணும், நோட் பண்ணணும். சில சமயத்துல 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை ரொம்ப ருசிச்சு உள்ள வாங்கணும். அதையும் வச்சுக்கணும். அந்த வரிசை அவர் சொல்லும் போது அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு நமது அன்பு என்றால் பிரதானமா முதன்மையா பிரதர்ஸ் இல்ல சிஸ்டர்ஸ் இல்ல, அது நோட் பண்ணணும். சில சமயம் அதுக்கப்புறம் வரலாம் அந்த ட்ரூத்ல பெற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள், அந்த ட்ரூத்துக்கு சகோதர சகோதரிகள், இதெல்லாமே கொஞ்சம் நாம வந்து என்ன சொல்லலாம், ஒரு பக்குவப்பட்ட பார்வை, ஒரு முதிர்ந்த பார்வை, ஒரு முதிர்ந்த புரிதல். இந்த புரிதல்ல நாம வளரும் பொழுதுதான், நம்ம நடத்தித்துக் கொள்ளும் பொழுதுதான் கண்டிப்பா தேவனுக்கு பிரியமானவர்களாக ஒரு வசனம் வந்து 10ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2 கொஞ்சம் நாம வந்து அந்த வசனம் வந்து ஒரு பக்குவப்பட்ட தேவன் அவருடைய ஜனங்களுக்குள்ள அவரே கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் என்று நாம வளரும் பொழுதுதான் நம்ம நடத்தித்துக் கொள்ளும் பொழுதுதான் கண்டிப்பா தேவனுக்கு கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியை தெரியப்படுகிற யாவரும் ஆசிரியக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அன்பானவர்களே, ஒரு கேள்வி சகோதரர்கிட்ட கேட்கும்போது ஏன் வந்து தேவனே சிலருக்கு வந்து கொடிய வஞ்சகத்தை அந்த மேல் வசனத்தில் இருக்கிறது தான் பதில். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் அதாவது ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமல் போனதுனால இப்படி நடக்கும். தேவன் இதை கருணை பண்ணிடுவாங்க. அவர்கள் எதை விசுவாசிக்கிறாங்களோ அதை அவங்களுக்கு வஞ்சகமாகவே அனுமதிச்சிடுவாங்க. ரொம்ப அருமையான எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு ரீப்ரீட் ஆர்டிக்கல்ல வந்து அங்க கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை இது நமக்கு அப்ளை பண்ணலாம். இந்த சத்தியத்தின் பாதைக்குள்ள நுழையும் போது இந்த சத்தியத்தின் மீது இருந்த ஒரு ஆர்வம், ஈடுபாடு, அதை நம்ம நேசிச்ச விதம், அதுதான் நமக்கு எல்லாமுமா இருந்திருக்கும். ஆனா காலப்போக்கில இந்த பாதையில வேற சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை உடல் அங்கங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கலாம், அன்பு கிடைக்கலாம், அல்லது இந்த ஐக்கியத்தின் மத்தியில ஊழியத்தின் பாதையில சில ஸ்தானங்கள் கிடைக்கலாம். சபையை வழி நடத்தக்கூடிய ஸ்தானம், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு முன்பு இருந்து உபதேசிக்கக்கூடிய ஸ்தானம். என்ன ஆயிடும் அப்படின்னா, சத்தியத்தின் மீது நாம வைத்திருந்த அந்த அன்பு படிப்படியாக குறைஞ்சு இந்த விஷயங்களின் மீது நமக்கு அங்க போயிடும். இது தேவன் கொஞ்சம் கூட விரும்புறதில்லை. இந்த ஐக்கியத்துல, இந்த பாதையில ஒரு சகோதரன் இருந்தா, ஒரு சகோதரி இருந்தா, அவங்க இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சத்தியத்தின் மேல் இருக்கிற அன்புக்காக இருக்கணும். அப்படி அந்த அன்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னா அவர்கள் இங்க இருக்க வேண்டாம். அவங்களுக்கு அன்பு எதன் மேல இருக்குது அதை வச்சுக்கிட்டு கிளம்பலாம் அவங்க. ஸோ அதை மாதிரி அவங்க சத்தியத்தை பாரிக்கலும் எதன் மீது கவனத்தை செலுத்துறாங்களோ அதை அவர்களுக்கு கொடுத்துட்டு இந்த பாதையில இருந்து அவங்கள அவர் வெளியேற்றிடுறார். ஸோ அப்போ என்னன்னா, நம்ம என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, சத்தியம் கேட்டோம், ஏற்றுக்கொண்டோம், நேசித்தோம். ஒருவேளை இந்த பாதையினுடைய துவக்கத்துல இன்னுமே அந்த சத்தியத்தை அதே ஒரு அன்போட நாம பார்க்கிறோமா? இன்னுமே நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய அருமையான இரட்சகருக்கு அடுத்ததாக நம்ம இருதயத்துல இந்த சத்தியத்துக்கான அன்பு காணப்படுதா? இன்னுமே சத்தியத்தை அந்த அளவுக்கு நாம நேசிக்கிறோமா? அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு சென்டிமெண்டலா நாம கேட்கல அன்பானவர்களே. சத்தியத்தை நேசிப்பதுன்னா அப்புறம் அது என்னன்னு நாம அங்க பார்க்கணும். ஒருவேளை இந்த பாடத்துல வந்து நமக்கு அங்க தொடரும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் சங்கீதத்துல 119
97வது வசனம் வாசிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பிராக்டிக்கலா இது நாம எப்படி செய்யலாம்? ஜஸ்ட் இது ஒரு வசனம் தானே. தேவனுடைய வேதத்தை பத்தி, அவருடைய வார்த்தைகள் பத்தி, வார்த்தையாகிய சத்தியம் பத்தி தானே இந்த வசனம் சொல்லுது. என்னன்னு? உமது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமா இருக்கிறேன். எவ்வளோ பிரியமா இருக்கிறேன்? நாள் முழுவதும் அது என் தியானம்னா எப்படி? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இன்வால்வ் ஆகி பதில் சொல்லுங்க, சிந்திச்சு சொல்லுங்க. இந்த வசனத்தை பிராக்டிக்கலா நம்ம நடைமுறைப்படுத்த முடியும், படுத்தணும். ஆனா அப்படி படுத்துறதுன்னா என்ன அப்படின்னு நம்ம அங்க எந்த ரீதியில தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியத்தை, சத்தியத்தினுடைய கொள்கைகளை நாள் முழுக்க நம்ம தியானிப்பவர்களாக இருக்க முடியும்? ஒருவேளை இதை பிராக்டிஸ் பண்ணணும், இந்த வசனத்தை நான் கடைபிடிக்கணும் என்று நாம நினைச்சிட்டு முயற்சித்தா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அன்பானவர்கள், கேள்வி பாருங்களேன். ஒரு விளக்கம் நமக்கு ரீப்ரிண்ட் 5:1-1-6ல நாம் வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களிலும் சரி எது தவறு எது என்பதை வேத வசனங்களின் அடிப்படையிலேயே ஜாக்கிரதையுடன் கவனிக்க வேண்டும். இவ்விதமாக செய்வதே தேவனுடைய பிரமாணங்களில் தியானமாய் இருப்பது என்பதாகும். ரொம்ப சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான். Are we doing this? தான் question. ஒரு ஜனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டி உடன்படிக்கை நிறைவேற்றுவதில் தீவிரமும் உண்மையும் உள்ள ஒரு புது சிருஷ்டி, எல்லா விஷயங்களையும் தேவன் எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்வதற்கு விழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டி, அவருடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் ஈடுபடக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது டெம்போரல் மேட்டர்ஸா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில, ஃபேமிலி லைஃப்ல, சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்துல, மறுபடியும் இந்த பகுதிகளை நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா, அது மைண்ட்ல பதிவாயிட்டா நல்லது. நம்ம லைஃபே அதுதான். பர்சனலா நம்ம எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, நாம தேவன், அவ்வளவுதான். அதுல வேற யாரும் கிடையாது. எப்படி இருக்கும்? ஃபேமிலி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை துணை இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அங்க நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அங்க எப்படி இருக்கிறோம்? விசுவாச குடும்பத்தார் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறோம்? வெளியே போறோம், சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஊழியத்தின் பாதையில எப்படி இருக்கிறோம்? அன்பானவர்களே, அப்போ இந்த மாதிரி என்ன சொல்றது, வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலுமே நாம ஈடுபடக்கூடிய விஷயங்கள், அதுதான் இங்க நமக்கு சொல்லும் போது வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் சரி தவறு எது என்பதை வேத வசனங்களின் அடிப்படையிலே ஜாக்கிரதையுடன் கவனிக்க வேணும்னா, கவனிக்க ஆரம்பிச்சோம்னா, கவனிக்கிறவர்களாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வேதமே நாள் முழுவதும் நமது. இது ஏதோ பைபிளை மெமரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக, பைபிள் அல்லது பைபிள்ல இருக்கக்கூடிய ஆலோசனைகளை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு படிக்கிற ஒரு முயற்சியாக அதை பத்தி பேசல. ஆனா அது அவசியம்தான், அவசியம்தான். லிட்டரலா எடுத்து கையில திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் இல்ல. பட் as a consecrated child of God, அர்ப்பணித்திட்ட தேவனுடைய ஒரு பிள்ளையாக, பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமாக நம்ம வாழ்க்கையை வாழ முயற்சிக்கணும் போது கண்டிப்பா எது செய்தாலுமே பேக் ஆஃப் மைண்ட் இந்த கேள்வி நமக்கு அங்க வரும். நான் தேவனுடைய வசனங்கள் சொல்லுகிறத செய்யறேனா? வசனங்களுக்கு இசைவாக என்னுடைய யோசனை, பேச்சு, செயல்கள், முயற்சி, என்னுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கையில என்னுடைய பிரயாசங்கள், அது பூமிக்குரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு நம்மை வசனங்கள் கைட் பண்ண அனுமதிக்கிறோமா? ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த வசனத்துக்கு ஒருவேளை இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தை நாம எடுத்துக்கொள்ளும் போது பிராக்டிக்கலா நம்ம அப்படி இருக்க. இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். அடுத்து சங்கீதம் 119ல 133வது வசனம் வாசிங்க.
உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். இங்க தேவனுடைய வார்த்தையில நமது காலடிகளை நிலைப்படுத்தணும். என்ன அர்த்தம் இங்க சொல்ல வராங்க? தேவனுடைய வார்த்தைகள்ல நமது காலடிகள் நிலைப்படணும். தேவனுடைய வார்த்தைகள் நமது நடைய நிலைப்படுத்த அனுமதிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பானவர்களே? பாருங்க, இதற்கான ஒரு ரீப்ரிண்ட் ஸ்டேஷன் 614ல தேவனுடைய வார்த்தைகள் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் தேவனுடைய சித்தத்தை உணர்த்துகிறதுக்கு போதிய அளவிலான இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். கொள்கைகளை, கருத்துக்களை, உதாரணங்களை கொண்டுள்ளது. The word of God furnishes principles, precepts and examples broad enough to indicate the Lord's will in all the minutest affairs of life. ஒருவேளை தமிழ்ல அந்த வார்த்தை போடல. minutest affairs of life னா வாழ்க்கையினுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தா கூட சரி, அதுல கூட அன்பானவர்களே நாம கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகள். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் போனா இதெல்லாம் இல்லாம நம்ம ஆர்டிகல் பார்க்கவே முடியாது. பிரின்சிபல்ஸ், கொள்கைகள். இப்படின்னா இப்படிதான், அப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் வாழணும். நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய நடத்தைய தீர்மானிக்கக்கூடிய என்றைக்கும் மாறாத கருத்துக்கள் தான் கொள்கைகள். பைபிள் அல்லது தேவனுடைய வசனம் பாருங்க, நமக்கு தேவனுடைய சித்தத்தை உணர்த்துவதற்கு போதிய அளவிலான கொள்கைகளை, கருத்துக்களை, உதாரணங்களை கொண்டுள்ளது. அன்பானவர்களே, கண்டிப்பா இந்த வேத கொள்கைகள், நீதியின் கொள்கைகள், அன்பின் கொள்கைகள் வேத வசனங்கள்ல இருந்து நம்ம அங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை நடப்பித்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான கருத்துக்களை எடுக்கணும். அவைகளின்படி வாழ்வதற்கு முயற்சிக்கிறவர்களாகணும். அதுதான் வசனம் சொல்லும் போது, என் காலடிகளை நிலைப்படுத்தினா ஐ வாக் அக்கார்டிங் டு த பிரின்சிபல்ஸ். என்ன சொல்லலாம்? இந்த கொள்கைகளுக்கு இசைஞ்சு என் வாழ்க்கையை நான் நடப்பித்துக் கொள்ளுகிறேன். வேத கருத்துக்களுக்கு இசைஞ்சே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். பாருங்களேன், நாம மறுபடியும் இந்த பாடத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, சத்தியம் என்பதை துவக்கத்துல ஒரு அளவுக்கு புரிஞ்சு கடைபிடிச்சு, ஒருவேளை பாபிலோன் இருள்ல இருந்து நம்மை விடுவித்து கொண்டோம். ஆனா அதே சத்தியத்தை இந்த பாதையில வளர்ந்து தேவ சாயலை அடைவதற்கு எந்த ரீதியில பார்க்கணுமோ, புரிஞ்சுக்கணுமோ, பயன்படுத்தணுமோ, அந்த ரீதியில நம்ம சத்தியத்தை நம்ம அங்க பார்க்கணும், பயன்படுத்தணும். இது என்ன, நம்ம எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, ட்ரூத்ல நம்ம இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய நமது வாழ்க்கை எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, ஓகே, தேவனுடைய ஜனங்களாக, சத்தியத்தின் ஜனங்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு சத்தியத்தை பயன்படுத்திட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பாதையில சத்தியம் ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்த நம்ம அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னா, அது பெரிய ஒரு சராசரி வாழ்க்கை, அவ்வளவுதான். இந்த நியூ கிரியேச்சர்ஸ்ல கூட 6th வால்யூம்ல சகோதரர் பேசும்போது நாமினல் நியூ கிரியேச்சர்ஸ் சொல்றார். ரொம்ப ஆபத்தா இருக்கு அந்த வார்த்தை. புது சிருஷ்டிகளிலும் பெயருக்கு புது சிருஷ்டிகள் இருப்பாங்க. எப்படி இருக்கு நமக்கு அந்த வார்த்தை? we are new creatures, நாம புதிய சிருஷ்டிகள். தேவனுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உண்மையான புது சிருஷ்டியா, பேருக்கு புது சிருஷ்டியா அப்படின்னு கேட்டா எப்படி அது ஹர்ட், எப்படி குத்துது? ஏன்னா நமக்கு கிறிஸ்தவர்கள்னு நம்பணும். ஆனா கேள்வி வந்துச்சு, உண்மை கிறிஸ்தவர்களா, பேருக்கு கிறிஸ்தவர்களா? உடனே ஒரு பஞ்ச் ஆச்சு. ஐயோ, பேருக்கு மாத்திரம் அப்படி இருக்கக்கூடாது. உண்மை கிறிஸ்தவர்களுக்கே உரிய அடையாளங்களை காண்பிக்கும்படி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்,
சத்தியத்துக்கு செவி கொடுத்தோம். அந்த உண்மை கிறிஸ்தவர்கள் வகுப்பாருக்குள்ள நாம இங்க வந்துட்டோம். பட் இங்க மேற்கொண்டு ஒரு கேள்வி நம்ம இடத்துல நாம நம்ம யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நாம யாரையும் கேட்கக்கூடாது, அது நம்ம வேலையும் கிடையாது. பட் நாமே நம்மை கேட்டுக்கணும். am I a true new creature or a nominal new creature? அப்படின்னா நான் உண்மை புது சிருஷ்டியா, பேருக்கு மாத்திரம் புது சிருஷ்டி? அப்ப உண்மை என்ன வித்தியாசம் அன்பானவர்களே? சத்தியம். அந்த சத்தியம் நமது வாழ்க்கைக்கான ஒரே அதிகாரமாக இருப்பதற்கு அனுமதிக்கணும். அந்த சத்தியத்துல நமது நடைகள் உறுதிப்படணும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை விதம், அதை வடிவமைப்பதும் வழி நடத்துகிறதும் வேத கொள்கைகளா இருக்கணும், வேத கருத்துக்களா இருக்கணும். மறுபடியும் என் பர்சனல் லைஃப்ல இந்த பிரின்சிபல் படித்தான் இருப்பேன். சில விஷயங்கள் நான் கான்செப்டா தான் நம்ம பேசுறோம், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா போக போகுது உங்களுக்கு பாடத்துல வரும். ஃபேமிலியில சத்திய கொள்கைகள் தான். ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய கொள்கை, கணவனுக்கு இருக்கக்கூடிய கொள்கை, ஒரு மனைவி பிள்ளைகள் கடைபிடிக்க அதன்படிதான் இருக்கும். எக்லீசியா மேட்டர்ஸ், ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு எக்லீசியா என்று எடுத்துக்கொண்டா கண்டிப்பா there will be trials. அதெல்லாம் மாற்று கருத்தில், அதெல்லாம் புதுசாலாம் பார்க்க வேண்டாம். நாம் யாரும் குழந்தைகள் எல்லாம் கிடையாது. இங்குதான் நம்ம உருவம் கொடுக்கப்படுது, வடிவு கொடுக்கப்படுது நமக்கு புதிய சிருஷ்டிகளா. ட்ரையல்ஸ் இருக்கும், சோதனைகள் இருக்கும். பட் அது என்னால வருதா? நான் காரணமா? தேவனுடைய வார்த்தையின் கொள்கைகள் புரிஞ்சுக்காம, நீதியின் கொள்கை புரிஞ்சுக்காம, அன்பின் கொள்கை புரிஞ்சுக்காம நான் காரணமாயிட்டேனா? யோசிக்கணும். அல்லது மற்றவர்கள் காரணமா இருந்தா கூட நாம எப்படி அதை ஹேண்டில் பண்றோம், எப்படி அப்ரோச் பண்றோம்? அக்கார்டிங் டு ட்ரூத்தா, சத்தியத்தின் படியா, சத்திய கொள்கைகளின் படியா, இல்ல கேஷுவலா எனக்கு தோணுச்சு இந்த சூழல் இதுதான், நான் எனக்கு தோணுனதை நான் பேசுறேன், அப்படி நாம இங்க செயல்படுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை சகோதர சகோதரி. ஆனா அறியாமையில, பலகீனத்துல அப்படி செயல்படுறதுனால தான் பிரச்சனைகள், அல்லது பிரச்சனைகள் நீடித்து கொண்டிருப்பதுக்கும் அதுதான் காரணம். தனிப்பட்ட லைஃப்லயோ, ஃபேமிலி லைஃப்லயோ, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயோ ஒரு இஷ்யூன்னு வந்துச்சுன்னா இம்மிடியேட்டா வசனம் என்ன சொல்லுது, ஹார்வெஸ்ட் மெசேஜ் என்ன சொல்லுது, அங்க என்ன ஆலோசனைகள் தேவன் நமக்கு கொடுத்தாங்க. நம்ம யாருமே இங்க அப்படியே பெர்ஃபெக்ட்டா நடந்து போகிற அளவுக்கு ஞானவான்கள் கிடையாது, நீதிமான்கள் கிடையாது, எக்விப்டு கிடையாது. கற்றுக்கொள்ளணும், பிரயாசங்கள் எடுத்து கற்றுக்கொள்ளணும், விழிப்போட நடைமுறைப்படுத்தணும், அதற்கு நம்ம போராடணும், இதெல்லாம் இருக்கணும். அன்பானவர்களே, அந்த காலடிகளை நிலைப்படுத்தி அப்படிங்கும் போது பாருங்க, தேவனுடைய வார்த்தை, அதுல இருக்கக்கூடிய கொள்கைகள், கருத்துக்கள் நமக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அதிகாரமாக இருந்து நம்ம செயல்படுவதற்கு அனுமதிக்கணும். பாருங்க, இது நல்ல ஒரு கருத்து. என்னன்னா, சத்தியம் பற்றி சொல்லும் போது அது இது அது நாம் ஆராய்ந்து பார்க்கவும், அதிலே போஷிக்கவும், அதன் மூலம் அதன் கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி, அந்த வார்த்தையில ரொம்ப டீப்பான வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தான் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்க என்ன சொல்ல வராங்க, அது என்ன சொல்ல அப்படி சிந்தி, அதன் மூலம் அதன் கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி நமது யோசனைகள் வணையப்பட்டு, இதெல்லாம் ஆக்சுவலா பிராக்டிகலா நமக்குள்ள நடக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டர் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, சுபாவம் மாறணும். எப்படி? ஒருவேளை சுபாவம் மாறும்போது என்ன நடக்கும் நமக்குள்ள? இங்க பாருங்க, நமது யோசனைகள் வணையப்பட்டு நம்முடைய செயல்கள் அனைத்தும் வழி நடத்தப்பட கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு. It is given us to ponder and to feed upon, that its principles may be incorporated into our being, molding our thoughts and guiding all our actions. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. தேவனுடைய வார்த்தை
அல்லது சத்தியம் எதற்கே கொடுக்கப்பட்டது? இதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதை தியானிக்கணும், அதுல போஷிக்கணும், அதை கொண்டு நம்மை போஷித்துக் கொள்ளணும். போஷித்துக் கொள்ளும் போது என்ன பண்ணணும்? அதனுடைய கொள்கைகளை நம்ம உள்வாங்கி நம்முடைய ஜீவியத்துல, அதான் இன்கார்பரேட்டட் இன்டு அவர் பீயிங், நம்முடைய ஜீவியத்துல அதை நாம் செயல்படுத்தணும். மோல்டிங் அவர் தாட்ஸ் அண்ட் கைடிங் ஆல் அவர் ஆக்ஷன்ஸ். பிரியமானவர்களே, ட்ரூத் இந்த வேலை நமக்குள்ள செய்யறதுக்கு அனுமதிக்கணும். மறுபடியும் ஒரு கம்பேரிசன் என்ன காமிக்கலாம்னா, ஒப்பிட்டு காமிக்கிறது. இது நமக்குள்ள நடந்துச்சு. ஒருவேளை அந்த அமைப்புல இருந்து இங்க வரும்போது கண்டிப்பா அது பண்ணுச்சு. நம்முடைய புரிதலை மாற்றுச்சு, நமது பார்வையை மாற்றுச்சு, அதுக்கு அனுமதிச்சோம். அந்த 53ல ஒவ்வொரு பியூட்டிஃபுல் டாபிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ட்ரூத் போய் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு பண்ணுச்சு. ஆனா இப்ப நம்ம பேசுறது என்னன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா அதே சத்தியத்தை இன்னும் வேற அளவுல இந்த வாழ்க்கையில பயன்படுத்துறோமா? பிரியமானவர்களே, நம்ம பயன்படுத்தும் போது மாத்திரமே நமக்கு ஒருவேளை தேவனுடைய அங்கீகாரத்தை நாம் அங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனம் சங்கீதம் 119ல 104 கூடுதலான வசனம் தான் இது. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இங்க என்ன பண்ணணும்? உமது கட்டளைகளால், தேவனுடைய வசனங்கள், அவருடைய பிரமாணங்கள், கட்டளைகள் பத்தின சின்ன சின்ன வசனங்கள் தான். ஆனா அந்த வசனங்கள்ல இருந்து ஒரு இன்சைட் எடுக்கிறோம், ஒரு ஆழமான கருத்து எடுக்கிறோம். இங்க அவருடைய வசனங்கள் அல்லது கட்டளைகள் அது எதற்கு என்று சொன்னா, நம்மை எதற்கு கொண்டு வருவதற்கு பாருங்க. அப்ப நாம உணர வேண்டியது என்னமோ இருக்கு இல்ல. இப்படி யோசிக்கலாம். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம், கரெக்டா? சத்தியத்தை அறிஞ்சுக்கிறோம், கரெக்டுங்களா? ஒருவேளை படிக்கும் போது, டிஸ்கோர்சஸ் கேட்கும் போது, அல்லது ஒரு கலந்துரையாடல், ஒரு டிஸ்கஷன்ல ஈடுபடும் போது சத்தியத்தை, கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம், அறிஞ்சுக்கிறோம். பட் இங்க கொஞ்சம் வேற வார்த்தை இது. ஓகே, தெரிஞ்சிட்டீங்க, அறிஞ்சிட்டீங்க, உணர்ந்தீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உணர்ந்தோமா ரொம்ப முக்கியம். ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். அப்படின்னா பிரியமானவர்களே, உதவியாக நாம ஓகே, அது நான் வாசிச்சிடுறேன், அது அங்கே இல்லை. ரீப்ரிண்ட்ல 3596 while seeking to follow the various specific commands of the scriptures, வேத வசனங்கள்ல உள்ள அநேக கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சிக்கும் போது, let us seek more and more to understand the principles which underline the divine law. நம்ம கடைபிடிக்க முயற்சிக்கக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு அடிப்படையா, ஆதாரமா இருக்கக்கூடிய கொள்கைகள் என்னன்னு உணர்ந்து கொள்வோம். ரொம்ப முக்கியம். இப்போ 9:4-5 கூட, to the extent that men observe the principles of righteousness, they are correspondingly favored with the truth and its attendant blessings. அப்படின்னா அது போன்ற கொள்கைகள், அந்த கொள்கைகளை எந்த அளவுக்கு நாம உணர்ந்து கொள்ளுகிறோமோ அல்லது கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பது ஜஸ்ட். அப்படின்னா இந்த வேதத்தினுடைய கொள்கைகளை, சத்தியத்தின் கொள்கைகளை உணர்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை சொல்லுவதன் மூலம், இதை செய்ய வேண்டாம் அல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலம் தேவன் வலியுறுத்தக்கூடிய கொள்கை என்ன? புரியுதா அன்பானவர்களே? இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 119ல 10வது வசனம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே. ரொம்ப எளிமைதான், ரொம்ப பெருசா நம்ம அதிகம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதையும். அதாவது தேவனை தேடுதல் இங்கு நமக்கு சொல்லப்படுது. ஒருவேளை இதுக்கான ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ரீப்ரிண்ட் 1850ல the Christian who abandons daily reading of the word and meditation on its precepts is not a growing Christian. ஸோ தேவனை தேடுகிறவர்களாக
அவருடைய வார்த்தைகளின் மீது அந்த ஒரு தேடுதல் அனுதினமும் நமக்கு இல்லாம போச்சுன்னா, தியானம் இல்லாம போச்சுன்னா, வளரும் கிறிஸ்தவர்களாக நாம இருக்க முடியாது என்பதுதான். ரொம்ப சின்ன கருத்து. அடுத்த முக்கியமான வசனம் நம்ம அங்க வாசிக்கலாம். அது சத்தியத்துல நமக்குள்ள நடந்து நிறைவேற வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பிரியமானவர்களே, இதுவும் பரிச்சயமான வசனம் தான். ஆனா இந்த சத்தியத்தின் பாதையில உங்களுடைய அனுபவம், என்னுடைய அனுபவம் இந்த வசனமாக இருக்கணும். என்ன என்று கேட்டா, இந்த வசனத்தினுடைய மேலெழுந்த வாரியான அர்த்தம் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த வசனம் படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப நல்லது, தேங்க்யூ. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் சோர்வா இருக்கிறீங்க. இந்த வசனத்தினுடைய முக்கியமான கருத்து, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அங்கே இருக்கும். பிரியமானவர்களே, அர்ப்பணித்தவர்களாக தேவனுடைய நீதிமான்களாக இந்த பாதையில இருக்கும்போது அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம், அதன் மீதான புரிதல், அந்த சத்தியத்தினுடைய அறிவில் நம்ம வளர்தல் என்பது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மையே கேட்டுக்கொள்ளணும். அந்த சத்தியத்தை பற்றின புரிதல் என்பது, அந்த சத்தியத்தை கடைபிடிக்கிற முயற்சி என்பது, இவைகள்ல எனக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்குதா? அல்லது வேத வசனங்களை புரிந்து கொள்ளுவதில்லை, வேத வசனங்களை நடைமுறைப்படுத்துவதில்லை. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் எந்த அளவுல இருந்தனோ இன்னும் அதே அளவுல தான் நான் இருக்கிறேனா? உணர்வு பூர்வமா நமக்குள்ளேயே கேள்வி கேட்டு அந்த பதில நாமளே உணர்ந்துட்டா ரொம்ப நல்லது. நமக்குள்ள சத்திய வெளிச்சம் நாளுக்கு நாள் அதிகரிக்குதா? அப்படின்னா அந்த அறிவு வளர்வது இருக்கணும், அந்த அறிவை பயன்படுத்துவதிலையும் வளர்ச்சி அங்க இருக்கணும். பிரியமானவர்களே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்லயே பிரதர் ரசல் இது எழுதியிருப்பாங்க. அதாவது வேத வசனங்களை போய் பார்த்தோம்னா, மனுஷர் தான் இருளுக்குள்ள உக்காருவாங்க. இருள்னா உக்காருதல்னு வரும். ஆனா சத்தியம் அல்லது சத்திய வெளிச்சம் என்று சொல்லும் போது அந்த பாதையில நடக்கிறது, ஓடுறது என்று அங்க வரும். அப்படின்னா அதை வச்சு அவர் சொல்ல விரும்புகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதிமான்களாக நாம் இருக்கும்போது சத்தியத்தின் விஷயத்துல ஒரே நிலையில இருக்க மாட்டோம். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு என்ன ஆகும்? வளருவோம், முதிர்ச்சி அடைவோம். அதுதான் சத்தியத்துல நடக்கிறது, ஓடுறது. ஒருவேளை அப்போஸ்தலர் பவுல் இந்த பாதையை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு அவர் ஒப்பிட்டு அங்க சொல்றார், நான் தொடர்ந்து முன்னேறுகிறேன் என்று சொல்றார். ஸோ அது ஒரு வகையில நம்முடைய growth ப்ராசஸ் அங்க காமிக்கணும். வந்த மாதிரியே இருக்கிறோம், அல்லது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவல்லையே நம்ம இருக்கிறோம், அப்படி இருக்க முடியாது. ஸோ நீதிமான் என்றால் அவங்க பாதை சூரியன் போல பிரகாசம் ஆயிக்கொண்டே போகும். மத்தியானம் வரைக்கும் சூரியன் எப்படி காலையில உதிச்சு மதியான வெயில் என்கிற அந்த நேரம் வரைக்கும் அந்த வெளிச்சம் கிராஜுவலா வளர்ந்து கொண்டே போதோ, புதிய சிருஷ்டிகளுடைய அந்த புரிதல், அவங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிற விஷயம், அதுல வளர்ச்சி இருக்கணும். அன்பானவர்களே, பாருங்க, அது சொல்லும் போது இல்லைன்னா என்ன ஆகும்? நாம் வெளிச்சத்தின் பாதையில் இருப்பவர்களாக காணப்படுவது மாத்திரம் போதாது. ஆனா நம்ம கிட்ட எல்லாமே அது நிறைவேறி இருக்கு. நம்ம எல்லாம் என்ன பாதையில் தான் இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பாதையில் தான் இருக்கிறோம். குட். ஆனா அது போதாது. அந்த போதாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது போதாது. இட்ஸ் நாட் எனஃப். என்ன பண்ணணும்? நாம் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். அப்படின்னா முன்னேற வேண்டும். அதாவது தொடர்ந்து முன்னேற வேண்டும், அல்லது வெளிச்சமானது தொடர்ந்து வளரும் தன்மை உள்ளதாக இருப்பதினால் அது தொடர்ந்து பிரகாசித்து
நம்ம இருளில் விட்டு வெளிச்சத்துக்கு ஒரு தன்மை அங்க சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப நல்ல 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 ஒரு கருத்து. சத்தியத்துக்கு ஒரு தன்மை என்னன்னா, நாளுக்கு நாள் அது அதன் பிரகாசம் அதிகரித்து கொண்டே போகும். இப்போ அதற்கு நம்ம இணையாக காத்து கொள்ளணும்னா அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தைகள் மீது கவனம் அல்லது தியானம் அல்லது ஆராய்ச்சி அல்லது புரிதல் மேற்கொண்டுட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நாங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க, சத்தியம் பிரகாசிக்க கூடியதாகவே இருப்பதினால அது நம்ம கடந்து போயிடும். அன்பானவர்களே, ஒரு அதிர்ச்சியான விஷயம், எச்சரிக்கையான விஷயம் சொன்னா பொருந்தும். நிறைய பேர் இந்த பாதையில் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு 20 வருஷம் இந்த பாதையில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நினைவுகளை திரும்பி பார்த்தோம்னா தெரியும், நாம பார்த்து வியந்திருப்போம் உடனங்கங்களில் அநேகர். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எதுவுமே அவங்க லைஃப்ல நம்ம முன்பு பார்த்து ஆச்சரியப்பட்ட மாதிரி இருக்காது. ஸ்டாக்னண்டா இருந்துட்டு அந்த நிலையிலே இன்னும் நீடிச்சிட்டு இருக்கிறது பார்க்க முடியும். ஆனா தேவனுடைய கிருபையில பெருமைப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா ஏதோ நாம் இந்த பாதையில இன்னுமே முன்னேறுகிறவர்களாக ஒரு உணர்வு நாம பெற்றிருந்தோம்னா ஒரு வித்தியாசம் அங்க பார்க்கணும். என்னன்னா, இந்த சத்தியத்தின் பாதையில வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கணும். அதற்கு நாம செய்ய வேண்டியது என்று சில விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சத்தியத்துல வளருவதற்கு ஒரு 3 நிபந்தனைகள் இருக்கு. எதெல்லாம் செய்தா இந்த சத்தியத்துல அதனுடைய புரிதலில் அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதில் அல்லது அதன் மூலம் பயனடைவதில் நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று கேட்டா, ஒரு முதல் நிபந்தனை என்னன்னா பாருங்களேன், ட்ரூத் ஆல்வேஸ் பிரிங்ஸ் வித் இட் இட்ஸ் மெஷர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சத்தியம் நம்ம கிட்ட வரும்போதே சில பொறுப்புகளை சுமந்து கொண்டு தான் வருது. அந்த சத்தியத்தை நாம பெற்றுக்கொண்டோம்னா அந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்றவே வேண்டும். அதுல ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா, சத்தியம் பெற்றுக்கொள்ளும் போது கூடவே நமக்கு வரக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, பொறுப்புனா என்ன, நீங்க சொல்லுங்க. ஒருவேளை நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை காமிக்கல, நல்ல வேலை. நீங்க சொல்லுங்களேன். சத்தியம் நாம பெற்றுக்கொள்ளுகிறோம், நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? ரொம்ப ரொம்ப எளிமையா முன்னாடி இருக்கவங்க சொல்லிட்டாங்க, பின்னாடி இருக்கவங்க கேட்கல. பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? கீழ்ப்படியணும் சொல்லலாம். வேற மாதிரி சொன்னா அதன்படி, ரொம்ப கரெக்டு. ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம். பட் பர்சனல் லைஃப்ல ஃபேமிலியில இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எக்லீஷியால இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஊழியத்தின் பாதையில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப சொல்லலாம், பெற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நடக்க முயல்கிறோமா? ரொம்ப முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். நமக்கு கரெக்டாக தான் சொன்னீங்க நீங்க. ஒருவேளை நான் அது இங்கிலீஷ்ல எழுதலைன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதாவது the truth, பாருங்க, those who have been blessed with the light and have made no use of it have not been privileged to retain it. பெற்றுக்கொண்ட சத்தியத்தை பயன்படுத்தணும். பயன்படுத்த தவறின எவருமே பெற்றுக்கொண்ட சத்தியத்தை தொடர்ந்து பெற்றே கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்ப சத்தியத்தை நாம பெற்றுக்கொண்டதை பயன்படுத்துவதற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா இது பொதுவா சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா கொஞ்சம் டீப்பா நம்ம போய் பார்த்தோம்னா அன்பானவர்களே, அதேதான். தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு புரிந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு நடத்துறோமா, பயன்படுத்துறோமா, ஃபேமிலியில நடைமுறைப்படுத்துறோமா, மற்ற இடங்கள்லையும் நடைமுறைப்படுத்துறோமா, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை எந்த அளவுக்கு அதை நம்ம பாருங்க,
and to the extent that we measure up to that responsibility, more light is given. நான் மறுபடியும் வாசிக்கிறாரு. The truth always brings with it its measure of responsibility. சத்தியம் வரும்போது அதற்கே உரிய பொறுப்புகளோடு தான் நம்ம கிட்ட வருது. And to the extent that we measure up to that responsibility, எந்த அளவுக்கு அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமோ, more light is given, அதிகப்படியான வெளிச்சம் வந்து கொடுக்கப்படுது. அப்போ பெற்றுக்கொண்டோம், புரிஞ்சு கொண்டோம், ஆனா நடைமுறைப்படுத்துவதில் பெரிதாக நாம வந்து நம்மை ஈடுபடுத்தி கொள்ளலைன்னா அது ரொம்ப நியாயம்தானே. ஏன்னா சத்தியம் யாருக்கிட்ட இருந்து தான் நமக்கு வரணும்? தேவன் எடுத்துட்டு இருந்தா வரணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ஆவியின் வழி நடத்தல் இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். தேவன் கொடுக்கறாங்க, தேவன் ஆவியையும் கொடுக்கறாங்க, நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா பயன்படுத்துறதே இல்லைங்க போது பெற்றுக்கொண்ட சத்தியத்தையே பயன்படுத்தாத நமக்கு மேற்கொண்டு சத்திய வெளிச்சத்தை தேவன் எதுக்காக கொடுக்கணும்? அவருடைய பார்ட்ல வந்து அது நியாயமான விஷயம் இல்லையா அன்பானவர்களே? ஆனா நமக்கு வந்துட்டு சத்தியம் பெற்றுக்கொள்வதில் பெரிய ஆர்வம் இன்னைக்கு இருக்குது. ஒருவேளை ரெவலேஷன் கமெண்ட்ரி நாம இங்க கொஞ்சம் சுட்டி காமிச்சா, லவுதிக்கேய சபையினுடைய ஒரு மனோபாவமே என்னன்னா, பெற்றுக்கொள்ளணும் 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 தான். நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். தப்பில்லை, தப்பில்லை. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் சத்தியம் பெரிய அளவில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குது. ஆனால் அன்பானவர்களே, பெற்றுக்கொண்டதை நடைமுறை பயன்படுத்துகிறோமா அல்லது பயன்படுத்துகிறோமா, அப்ளை பண்ணுறோமா? ரொம்ப முக்கியம். லவுதிக்கேய பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும்போது they are poor, தரித்திரரா இருக்கிறாங்க கர்த்தருடைய பார்வையில். தரித்திரர் இன் வாட்? புவர் இன் வாட்? புவர் இன் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரூத். ட்ரூத் எக்கச்சக்கமா இருக்கு, நோ டவுட், சந்தேகமே இல்லை. அது தேவனுக்கு நன்றி, அதில் நாம பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் அவ்வளோ வாங்கிட்டோமே, நான் ரிச்சா இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அப்ளை பண்ணிட்டோமா? அப்ளை பண்ணல. அப்ளை பண்றதுல வெரி புவர். அன்பானவர்களே, பயன்படுத்துதல் ரொம்பவே முக்கியம். அதுல பாருங்க, அது ஒரு பொறுப்பாக பார்க்கிறோம். அதே சமயத்துல இன்னொரு நல்ல வாசகம் பாருங்க, தேவனிடத்தில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களுக்கு இதையே கர்த்தர் சொன்னார் என்பதே எல்லா சந்தேகம் மற்றும் முரண்பாடுகளுக்கும் முடிவாக கொண்டிருப்பவர்களே தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு வெளிப்படுகிற அதிகப்படியான சத்தியத்தை பெற்றுக்கொள்வார்கள், புதிய சத்தியங்களுக்குள்ளாக வழிநடத்தவும் படுவார்கள். இன்னைக்கு நமக்கு சில விஷயங்களை பத்தி சத்திய அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை, அதிகமா பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை, புது அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது கிடைச்சா இன்னுமே ரொம்ப சந்தோஷம். அந்த ஏக்கம் வாஞ்சை இருக்கு. தேவனும் கொடுப்பாங்க, ஆனா யாருக்கு கொடுப்பாங்க? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கிலீஷ்ல நான் வாசிச்சேன்னா அது 2nd வால்யூம்ல சொல்லப்படுது, B14. Only those who have implicit faith in God, and to whom a thus saith the Lord is the end of all doubt and controversy, can be led by the Spirit of God into advanced truth as becomes due, led into things new as well as confirmed in things old and proved true by the same authority. ரொம்ப அருமையான வாசகம் அது. விசுவாசம், தேவன் மீது அதீத விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து எந்த பிரச்சனைனாலுமே சரி, தேவன் வார்த்தையில இதுதான் சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் தீர்வு, இதுதான் நான் பயன்படுத்த போறேன்னு யார் தங்களை நடப்பித்துக் கொள்ளுகிறாங்களோ, இப்படிப்பட்டவர்களுக்கு மேற்படியான புது விஷயங்களுக்குள்ள தேவன் நடத்துவாங்க. அதற்கே உரிய நேரத்துல, மற்றவங்களுக்கு இல்லை. ஸோ அப்போ பாருங்க, அப்போ சத்திய வெளிச்சத்தையே அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு அந்த சத்தியத்துல நம்ம செய்து காண்பிக்க வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஒருவேளை இப்படி நாம நினைத்து கொள்ளலாம், நாமெல்லாம் அப்படியெல்லாம் பெரிதாக எதுவும் புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்காதவர்களாக இருந்துட்டா கூட, அன்பானவர்களே, வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியத்துல இன்னும் அதிகப்படியான புரிதலுக்குள்ள போவதற்கும் கூட
நாம் அதை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியமாக இருக்கு. பாருங்க, அடுத்த ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா, சத்தியத்தில் அறிவில் வளர்ந்து பெருகுவதற்கு, சத்தியத்தில் வளர்வதற்கு அதற்கு நேர்மை உள்ளவர்களாக இருப்பது மிகவும். எனக்கு சொல்லுங்களேன், சத்தியத்துக்கு நேர்மையா இருக்கிறதுனா என்ன? சும்மா உங்க புரிதல் ஷேர் பண்ணுங்க. பீயிங் ஹானஸ்ட் டு த ட்ரூத் அப்படின்னா என்ன? சத்தியத்துக்கு நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னா என்ன? அதன்படியே வாழ்ந்து காமிக்கணும். வேற ஏதாவது? சத்தியத்துக்கு பயப்படணும். ஓகே, வேற? தேவனுடைய சத்தியத்தை மறைக்காம, வேற எல்லாமே கரெக்டு தான், நான் எதுவும் தவறெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த பாருங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வெளிப்படுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். பி ஹானஸ்ட் டு த ட்ரூத். சத்தியத்துக்கு நேர்மையா இருங்க. அது எதை ஆதரிக்கிறதோ ஆதரிங்க, அதை எதை ஆதரிக்கலையோ ஆதரிக்காது. அது என்ன சொல்லுதோ செய்யுங்க, என்ன சொல்லலையோ செய்யாதீங்க. நேர்மையா இருக்கும், ட்ரூத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த நேர்மை காமிச்சோம்னா சத்தியத்துல மேலும் வளர முடியுமே தவிர, தெரியும் ஆனா அதன்படி நடப்பித்துக்க மாட்டேன், யூ ஆர் நாட் ஹானஸ்ட். அப்படி இருக்கிறவங்களுக்கு மேற்படி வெளிச்சம் தேவன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 3 நல்ல பாயிண்ட்ஸ். கண்டிப்பா நாம நீதிமானா இருந்தா அந்த சத்தியத்தின் பாதையில வெளிச்சம் அதிகரிக்கும். ஆனா அதிகரிக்கிறதுக்கு இந்த 3 நம்ம அங்க கண்டிஷனும் அங்க ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியவங்க. ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை கடைபிடிக்கிறோமா, நடைமுறைப்படுத்துகிறோமா, அப்ளிகேஷன் இருக்குதா, அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல எல்லா சூழல்களிலும் பிரச்சனைக்கே உரிய சூழல்கள் தான், பெரிய குழப்பங்கள் உள்ள சூழல் தான். பட் தீர்வுன்னு போகும்போது thus saith the Lord, அதுக்கு மேல நான் அது ஒரு நல்ல குவாலிட்டி, ஸ்ட்ராங் குவாலிட்டி, சும்மா கிடையாது. அது சாதாரணமா எல்லாரும் செய்ய முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை, ஃபேமிலியில ப்ராப்ளம், வசனம் சொல்லி இருக்குது, தேவன் சொல்லியிருக்கிறார், அதுக்கு மேல நான் எதுவும் செய்ய போறதில்லை, யோசிக்க போறதில்லை. கேரக்டர் வேணும், சும்மா செய்ய முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் வேணும். பிரச்சனைகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, முரண்பாடுகளின் மத்தியில வசனத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு நிக்கணும்னா ரொம்ப விசுவாசம் வேணும், ரொம்ப தைரியம் வேணும், ஒரு நிலையான தன்மை வேணும் நமக்கு. ஏன்னா மனுஷர்களை பார்த்து பயந்துடுவோம் நாமோ, அல்லது வேற வேற விஷயங்களை பார்த்து பயந்துடுவோம் நாம. நோ 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 thus saith the Lord is the solution இந்த பிரச்சனைக்கு. ஒருவேளை அந்த கேரக்டருக்கு தேவன் பிளஸ் பண்றாங்க, இன்னொரு சத்தியம் புதிதாக பெற்றுக்கொள்ளுங்க. அதே சமயத்துல நேர்மையா இருக்கணும். பாருங்க அன்பானவர்களே, சரி, இப்போ ஒரு சூழல்ல ஒரு எக்லீசியானுடைய பிரச்சனையின் போது சில உண்மைகள் சொல்ல வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனா சொன்னோம்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும். அப்போ நமக்கு ஒரு டயலமா, சரிங்களா, சொல்லலாமா வேணாமா, இதுதான் உண்மை, இது சொன்னா நல்லது, ஆனா இப்போ இருக்கிறத விட பிரச்சனை அதிகமாகும். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையிலேயே உங்களுக்கு உதவியா இருக்கும்ட்டு நாம சொல்றோம். அப்போ ஒரு மூத்த சகோதரர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேச வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ கேட்டோம், அந்த சினாரியோவை சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார். ஒரு சூழல்ல இருக்கிறோம், அது பிரச்சனை, சோதனை, பெரிய சேலஞ்சு, சவால் எதுவா வேணா இருக்கட்டும். மறுபடியும் அவர் ஜென்ரலா ஒரு விஷயத்துக்கு சொன்னதை நம்ம அதை ஜென்ரலைஸ் பண்ணலாம். நம்ம பர்சனல் லைஃப்ல, ஃபேமிலியில, ஃபேமிலி மேட்டர்ஸ்ல, எக்லீசியா மேட்டர்ஸ்ல வரும் சூழல்கள், வரும் இக்கட்டான நெருக்கடியான சூழல்கள் வரும். அப்போ சத்தியத்தை கோடிட்டு காமிக்கலாம், ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், அந்த சூழல் நமக்கு ஏற்றதா இருக்கும். ஆனா நமக்கு என்ன மனசு சொல்லும்னா, இன்னும் பிரச்சனை அதிகம்தான் ஆகும், இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகம்தான் ஆகும், இன்னும் எதிர்ப்பு அதிகம். சத்தியத்தை அறிஞ்சிட்டும் கடைபிடிக்க முடியல, கீழ்ப்படியலைன்னா காரணம் இவைகள் தான். இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, இன்னும் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இயல்பாகவே அங்க வந்துடும். அதனால நம்ம நிறைய சமயங்கள்ல இப்போ நாம சொல்றதை உங்களால நல்லா ரிலேட் பண்ண முடியும். உண்மை எதுன்னு தெரிஞ்சும், நல்லது எதுன்னு தெரிஞ்சும், சத்தியம் கொள்கை எதுன்னு தெரிஞ்சும் நிறைய சமயங்கள்ல
அமைதியா இருந்திருக்கிறோமா இல்லையா? ஏன் இருந்திருப்போம்னா சொன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடும், இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் பிரதர், இந்த அளவாவது இருந்துட்டு போட்டோம். அப்போ சகோதரர் சொன்ன அருமையான வார்த்தை, ரொம்ப 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 காமா சொன்னாங்க. ஒரு சத்தியத்தை நம்ம சொல்லி அதன் மூலம் அதிக பிரச்சனை ஆயிடுமே என்று நீங்க பயந்துட்டு அந்த சத்தியத்தை சொல்லாம போனீங்கன்னா அது பெரிய தப்பு. அப்ப அந்த சூழலை எப்படி நாம ஹேண்டில் பண்றது கேட்கும்போது அவங்க சொன்ன ஆலோசனை, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரே உரிமை சத்தியத்தை சொல்றது தான். சரி, பிரச்சனை பெருசாச்சுன்னா அது தேவன் பார்த்துக்குவார். அருமையான வார்த்தையா இருந்துச்சு. சத்தியத்தை சொன்னா பிரச்சனை வரும், இன்னும் சமாதானம் சீர்குலையும் அப்படிங்கிற சூழல் இருந்தா பிரச்சனையை பத்தி, சமாதான குலைச்சல் பத்தி ஓவரா யோசிக்காதீங்க. உங்க வேலை என்ன? விட்னஸ் த ட்ரூத், அவ்வளவுதான். சத்தியம் அது ஃபேமிலியில வரும். எக்லிஷால குறைச்சலே இருக்காது சந்தர்ப்பங்கள். பிராக்டிக்கலா பேசுவோம் நாம எல்லாம், இப்ப ரொம்ப புதிது கிடையாது அன்பானவர்கள். வரும், பட் சத்தியத்தை எடுத்து வச்சிடலாம், அவ்வளவுதான். அது பிரச்சனை பெருசே ஆனாலும் அது பார்த்துக்க வேண்டியது, கட்டுப்படுத்த வேண்டியது தேவனுடைய செயல். அதை நாம எடுத்துக்கிட்டு பயந்துட்டு சத்தியத்தை சொல்ற நமக்கான வேலைய சொல்லாம போயிட வேண்டாம். பட் எல்லா அன்போடும், எல்லா சாந்தத்தோடும், எல்லா நிதானத்தோடும், ஒருவேளை உடன் அங்கங்கள் தானே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, காயப்பற்றக்கூடாது. ஆனா ஒரு இருளான சூழலுக்கு சத்தியமே வெளிச்சம் கொடுத்து அந்த இருளை அகற்ற முடியும் என்பதனால அதை எடுத்து சொல்ல முடியணும் நமக்கு. அன்பானவர்களே, எவ்வளோ வேலிடான ஒரு விஷயம் பாருங்க. 2:6 ஓகே, போடல பாருங்க. நாம 2:6-5 ரீபிரிண்ட்ல இண்டீட் உண்மையில சொல்ல போனா, so far as the true church is concerned, உண்மையான சபையை பொறுத்த மட்டில், the only authority in it is the Lord, the head of the church, and his word and the words of those whom he specially chose to be his mouthpieces, the apostles. சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்று சொன்னா அது தேவன், கர்த்தர் இயேசு, அவங்களுடைய வார்த்தை, அந்த வார்த்தைகளை சொல்லிட்ட அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைகள், இது மாத்திரமே நமக்கு செயல்படுவதற்கான அதிகாரமா இருக்கணும்னு சொல்லிட்டு, where they speak, all of the body of Christ are to give attention to hear. Where these are silent, no one has authority to speak. ஓகே, மன்னிக்கணும். வசனங்கள் பேசுற இடத்துல நம்ம பேசலாம், பேசக்கூடாத இடத்துல நம்மளும் பேசக்கூடாது. இங்க 6th volume 247ல, it is well that we follow peace with all men. எல்லா மனிதர்களோடு சமாதானமா இருக்க நம்ம முயற்சி செய்யணுங்கிறது நல்லதுதான், நம்ம அப்படிதான் இருக்கணும். பட் ஆனா where we disregard the word of the Spirit of the Lord for the sake of peace, it will be sure to result injuriously to a greater or lesser extent. 6th volume 247ல, அதாவது எங்க பிரச்சனையாயிடும், சமாதானத்தை காத்துக்கொள்ளலாம் என்கிற காரணத்துக்காக சத்தியத்தை சொல்லாம பின்வாங்குறோமோ, அல்லது அதை கவனிக்காம போறோமோ, சூழல் என்ன ஆகும்னா இன்னுமே மோசமாக தான் வாய்ப்பு இருக்கே தவிர நல்லபடியெல்லாம் ஆகாது. அப்ப என்னன்னா, சமாதானத்துக்காக என்றெல்லாம் சத்தியத்தை நம்ம பயன்படுத்தாம போயிடக்கூடாது, சொல்லாம போயிடக்கூடாது, சுட்டி காண்பிக்காம போயிடக்கூடாது, அதற்காக நிற்காம அங்க போயிடக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு சில வார்த்தைகள், பாடத்தினுடைய முடிவுக்கு நாம் வருவோம். இந்த முதல் போர்ஷன். ஸோ இப்படியாக சத்தியம் மாத்திரமே நமக்கான அதிகாரமா இருந்து இந்த அர்ப்பணிப்பின் பாதையில நம்ம காணப்படுவதற்கு நமக்கு சவாலாக எது இருக்கும்? ஒருவேளை சத்தியம்தான் நமக்கான அதிகாரமா இருக்கணும், ஆனா அது அதிகாரமா இல்லாம போச்சுன்னா அதன் இடத்துல வேற என்னெல்லாம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு? அல்லது ரொம்ப எளிமையா சொன்னா, சத்தியத்தையே பற்றி கொண்டு நடக்க வேண்டிய நாம அதை கைவிட்டுட்டோம் அப்படின்னா, கை விடுகிறோம்னா, அப்ப அந்த சூழல்ல எதை பிடிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு? சத்தியத்துக்கு பயப்பட வேண்டிய நாம பயப்படல அப்படின்னா வேற எதுக்கு பயந்துட்டு இருக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது?
ஒரே ஒரு வசனம் தான் நமக்கு, அது ரொம்ப அருமையான வசனம். 1 கொரிந்தியர் 3:12-13. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அன்பானவர்களே, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் பொன்னு, வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், இதெல்லாம் அந்த திவ்ய சுபாவம் அல்லது சத்தியம் அல்லது உயர்ந்த குணலட்சணங்கள். ஆனா இங்க அந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்து மேல வேறு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மரம், புல்லு, வைக்கோல் இவைகளை வச்சுட்டு கட்டிடுவாங்க. கம்பஸ்டபிள் திங்ஸ், எரிந்து போகக்கூடிய விஷயங்கள். வைக்கோலா எரிஞ்சிடும், புல்லா எரிஞ்சிடும், மரமா எரிஞ்சு போயிடும். அப்போ இதுக்கு ஒருவேளை கமெண்ட்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா எதை குறிக்கும் இதெல்லாமே அப்படின்னா, கர்த்தர் இயேசுவே நம்ம எல்லாருக்குமே அஸ்திபாரமா இருக்கிறாங்க. அவருக்கு மேல நாம மாளிகை கட்டுகிறவர்களாக இருக்கணும். சத்தியத்தை வைத்து கட்டணும். உயர்ந்த குணலட்சணங்களை நமக்குள்ள உருவாக்கி கொள்ளணும். அதை விட்டுட்டு புல்லு, வைக்கோல், மரம், ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென், மனிதர்களுடைய பாரம்பரியம், அப்புறம் டீச்சிங்ஸ் ஆஃப் மென், மனிதர்களுடைய போதனை. அன்பானவர்களே, அது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஒருவேளை நம்ம சத்தியம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய இடத்துல இவைகளை நம்ம நிறைய சமயங்கள்ல வைத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது மறுபடியும் எல்லா விஷயத்திலுமே, தனிப்பட்ட வாழ்க்கையோ இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, ஐக்கியத்தில் என்று சொன்னாலும் சரி, மனிதர்கள் நலமானது என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பயந்துடுவோம். அதை ஏன் நம்ம மாற்றணும், எதிர்க்கணும், அதுல இருந்து ஏன் நம்ம டிஃபர் ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுவோம் நாம. ஸோ அதுதான் நமக்கு ஆக்சுவலாக ஒரு சேலஞ்ச் அங்கே இருக்கு. ஏன்னா மனிதர்களாக இருப்பதினால மாம்சமான புலன்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளில் உறுதியாக நிலைச்சு நிற்பதுக்கு ஆவிக்குரிய கண்ணு தெளிவாக இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தை உறுதியாக இருக்கணும். அன்பானவர்களே, அப்படி இல்லைன்னா நாம் இது போன்ற மனித போதனை, மனித பாரம்பரியம், மற்ற விஷயங்களுக்கு பயந்து அல்லது ஒப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நாம் அங்கே செய்திடவே வேண்டாம். கடைசியாக சத்தியம் பற்றி நாம் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்தினா எவ்வளோ முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் தெரியும் நமக்கு. அந்த 1,44,000 பேர் முத்திரை போடப்படுகிறவங்க, நெற்றியில முத்திரை போடப்படுகிறாங்க. அது எதுக்கு அடையாளமா குறிக்குது? அந்த 1,44,000 பேர் யாரு? சர்ச். ஒருவேளை அங்க சொன்னா சீல்டு, முத்திரைக்கப்பட்டவர்கள், சபை. பெரியமானவர்களே, அந்த முத்திரைய அந்த அடையாளமா பார்த்தீங்கன்னா அது எதுக்கு அந்த முத்திரை? அவங்க தான் சபைன்னு அடையாளப்படுது. யாருக்கு மத்தியில இருந்து வேறுபடுத்தி அடையாளப்படுத்தி காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு தேவனுக்கு? இவங்க தான் எனது குமாரனுடைய சரீரமான சபை, 1,44,000 பேர் அப்படின்னு தேவன் சபையை பிரிச்சு காமிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது தான் என்னது? அந்த அடையாளத்தை நல்லா தியானிப்போமே. ஆமா, தேவனுக்கே உரியவர்களா, சொந்த பிள்ளைகளா, அவருடைய தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இந்த உலகத்துல இருந்து சபையை தேவன் பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த அடையாளம் தான் அந்த முத்திரை. நெற்றியில அந்த முத்திரை இருக்கா? ஆமா, அப்போ அவங்க என் பிள்ளை இல்லையா? அப்போ அவங்க என் குமாரனுடைய மனவாட்டி, அதான அர்த்தம். ஆனா அந்த நெற்றியில் முத்திரைங்கிறது எதை குறிக்குது இல்லையா? நெற்றி எதை குறிக்குது? அறிவு சொல்லுவோம், ஞானம் சொல்லுவோம். அங்க வாங்குற அடையாளம் அது, அங்க வாங்குற அடையாளம். அந்த அடையாளம் இருந்தாதான் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா? அன்பானவர்களே, தேவனுடைய தெய்வீக திட்டம் பத்தின அந்த ஆழ்ந்த அறிவு, இந்த அறிவை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை வச்சு காமிக்கிறாங்க, இவங்க தான்ப்பா என்னுடைய பிள்ளைகள். ஆனா
அந்த அறிவை ஏதோ இந்த தெய்வீக திட்டம் பற்றின மேலோட்டமான அறிவுன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். இந்த திட்டம் பற்றின அறிவு தான். இந்த திட்டத்துல நாம ஒரு வகுப்பாராக இங்க இருந்துட்டு கடந்து செல்கிறோம்ல, அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கணும், எல்லாவற்றையும் பயன்படுத்தணும், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணும், எல்லாவற்றையுமே சாட்சியா எல்லா சூழல்களுமே உயர்த்தி காண்பிக்க வேணும். ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு ஒரு சில விஷயங்களுக்கு என்று கிடையாது. தேவனுடைய உன்னதமான திட்டம், அதுல இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள், அதுல கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமான சபை அவர்கள் உருவாக்கப்படுகிற விதம், அவருடைய சாயலை அவர்கள் அடைந்த விதம், அதற்கு உதவியாக தேவன் வெளிப்படுத்தக்கூடிய எல்லா புரிதல், எல்லா ஆழ்ந்த விஷயங்கள் எல்லாமே அடக்கினது தான் அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை நமக்குள்ள அறிவாக பெற்றுக்கொள்கிறோம் இல்ல, அதன் மூலமே தேவனுடையவர்களாக அறியப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரனுடைய மனவாட்டியாக அறியப்படுகிறோம். ஸோ அப்போ அந்த ட்ரூத்தை அப்படி நம்ம பார்த்துட்டு மறுபடியும் தேவனுக்கும் அருமை இரட்சகருக்கும் அடுத்தபடியா நம்ம இருதயத்துக்கு நெருக்கமானதா, நம்ம அன்புக்கு பாத்திரமானதாக பார்த்து, பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்வதிலும் சரி, புரிந்து கொள்வதிலும் சரி, அதை அப்ளை பண்ணி அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதன்படியே நம்மை காத்துக்கொள்வதிலும் சரி வளர்ந்து பெருகுவது ரொம்ப முக்கியம். அப்போ கிறிஸ்தவ தாற்பரியங்கள்ல நம்ம இப்போ பார்த்து முடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ட்ரூத் அவர் ஒன்லி அத்தாரிட்டி. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம் சார்ந்த அனைத்திற்கும் நமக்கு அதிகாரம் என்பது தேவனுடைய வசனங்கள்ல இருந்து வந்துடுச்சுன்னா நல்லது. வசனத்தை தவிர சொந்தமா யோசனை, பிறருடைய நம்பிக்கை, யோசனை, ஆலோசனை, அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஆவிக்குரிய விசுவாச வீட்டார் மத்தியிலையும் சரி, ஊழியத்தின் பாதையிலும் சரி பிரயோஜனம் இல்லை. ஒரு வேளை அன்பானவர்களே, இந்த பாதையில இப்படி நாம பயணிப்பது நம்மை பாதுகாப்பாக அங்க வழி நடத்தும். இந்த முதலாவது பாகத்தை இதோடு நாம் நிறைவு செய்யலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.